இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான சிறுதானிய எக் நூடுல்ஸ் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி தேவையான அளவு உப்பு போட்டு ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தெடை நூடுல்ஸ் எடுத்துக்கிறேன். இதுலயே மசாலா பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தனியா எடுத்து வச்சுட்டு நூடுல்ஸை மட்டும் அந்த தண்ணியில போட்டு வேக வச்சுக்கிறேன். முக்காப்பதம் வெந்ததுக்கு அப்புறம் தனியா வடிகட்டி ஆற வச்சுக்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு 2 முட்டையை உடச்சு ஊத்தி உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதோட கட் பண்ண கேப்சிகம், கேபேஜ், கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதோட ஒரு ஸ்பூன் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஒரு மிளகாத்தூள் கொஞ்சமா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். திணை நூடுல்ஸோட கொடுத்த மசாலாவையும் அதோட கொட்டி நல்லா கலந்துக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஆற வச்ச நூடுல்ஸ் எடுத்து அதோட போட்டு எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்டா ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையை போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணா நமக்கு சூப்பரான ஹெல்தியான திணை நூடுல்ஸ் ரெடி. சரி, என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பரா இருக்கு.